இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, கேரள மாநிலம் வயநாடு பகுதியிலும் மற்றும் கேரளா முழுவதிலுமே வெள்ளத்தாலும் நிலச்சரிவாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். 300க்கும் மேற்பட்டவர்கள் உயிர் இழந்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. கடவுளுடைய பேரிரக்கத்தினாலும் மனிதர்களுடைய பிறரன்பு பணிகளாலும் தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தாயாம் திரு அவை ஆர் லேடி ஆஃப் ஸ்னோஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற பனிமய மாதாவினுடைய நினைவு நாளைத்தான் இன்றைக்கு கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, தமிழகத்தில் தென்கோடியில் இருக்கிற தூத்துக்குடியில் இந்த பனிமய மாதாவினுடைய விழா விமரிசையாக பல ஆயிரக்கணக்கான மக்களால் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த அன்னையினுடைய திருத்தலத்திற்கு சென்று தங்களுடைய குடும்பத்திற்காகவும் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் மன்றாடி ஜெபித்து வருகிறார்கள். அந்த மக்களோடு நாமும் சேர்ந்து இந்த பனிமய மாதா நம்முடைய குடும்பங்களுக்கு அன்பையும் அருளையும் ஆசிரையும் இயேசுவிடமிருந்து பெற்றுத்தர இன்றைக்கு நம்ம ஜெபிப்போம். அந்த பயணிகளுடைய பாதுகாப்பிற்காகவும் இன்றைக்கு நம்ம ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இந்த விழாவினுடைய வரலாறு என்று பார்த்தோம் என்றால், ரோம் நகரில் தெர்மினி என்கிற மிகப்பெரிய ரயில் நிலையம் இருக்கிறது. அதற்கு அருகில் எஸ்கிலின் மலை அப்படின்ற ஒரு சின்ன மலை குன்று ஒன்று இருக்கிறது. அந்த மலை குன்றின் மீது தான் இந்த பனிமய மாதாவிற்கான ஒரு மிகப்பெரிய பேராலயம் கட்டப்பட்டிருக்கிறது. மேரி மஜோரே அப்படின்னு சொல்வார்கள். உலகத்தில் இருக்கிற அன்னை மரியாளுடைய பேராலயங்களுக்கெல்லாம் தாய் பேராலயம் என்று இது அழைக்கப்படுகிறது. திருத்தந்தை லிபேரியஸ் அவர்களால் இந்த ஆலயம் 8வது அல்லது 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்டு இருக்கலாம் என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எதற்காக ஆர் லேடி ஆஃப் ஸ்னோஸ் பனிமய மாதா என்று ஆகஸ்ட் மாதத்தில் பனிமய மாதா விழாவை எப்படி கொண்டாடுகிறோம் என்கிற ஒரு வாய்வழி செய்தி, வரலாற்று உண்மையா என்னன்னு தெரியல, வாய்வழி செய்தி ஒன்று இருக்கிறது. இந்த திருத்தந்தை லிபேரியஸ் வாழ்ந்த காலத்தில் அங்கே ரோம் நகரத்தில் மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர், தனவந்தர் ஜான் என்பவர் இருக்கிறார். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழலில் அன்னை மரியாளிடத்தில் அவர்கள் மன்றாடி ஜெபிக்கிறார்கள். ஒரு பொருத்தனை கூட வைக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு வாரிசை நீங்கள் வரமாக பெற்றுக் கொடுத்தால் அதனுடைய நினைவாக, ஒரு நன்றியாக இங்கே ஒரு ஆலயத்தை நாங்கள் உங்களுடைய திருப்பெயரில் கட்டி எழுப்புவோம் அப்படின்னு வேண்டி அன்னை மரியாளிடத்தில் அவர்களுக்கான ஒரு காட்சியை அல்லது ஒரு செய்தியை வெளிப்படுத்துமாறு கேட்டதாகவும், இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அந்த எஸ்கிலின் மலை உச்சியில், இது சம்மர், ரோமில் இது ஒரு கோடை காலம், எல்லாமே விடுமுறைக்காக கடற்கரை பக்கமாக சென்றிருப்பார்கள். ஆனால் இந்த எஸ்கிலின் மலை குன்றில் இந்த கோடை காலத்தில் மலை உச்சியில் பனி பொழிந்ததாகவும் அதையே ஒரு அன்னையினுடைய ஒரு செய்தியாக எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல அன்னை மரியாளுக்கு ஒரு பேராலயத்தை அவர்கள் நன்றி கடனாக கட்டி எழுப்பினார்கள் என்றும் வாய்வழி செய்தியில் நம்ம கேட்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கும் ரோம் நகரத்தில் அந்த எஸ்கிலின் மலை குன்றின் மீது அமைந்திருக்கிற இந்த அன்னையினுடைய பேராலயம்தான் கண்கவர் பேராலயம் என்று சொல்லலாம். அவ்வளவு நேர்த்தியோடு அன்னை மரியாளுக்காக கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற பேராலயம்தான் இந்த மேரி மஜோரே என்று சொல்லப்படுகிற பனிமய மாதாவினுடைய பேராலயம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான ஒரு நன்றி திருப்பலியும் ஒரு பெருவிழாவும் அன்னை மரியாளுக்காக அங்கே எடுக்கப்படுகிறது. இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி அங்கு செயற்கையாகவே இந்த பனிப்பொழிவை ரோம் நகரில் ஏற்படுத்துவார்கள். இந்த இடத்துல மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். 3 முறை இந்த விழாவில் பங்கெடுக்கிற ஒரு பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்திருந்தார். அன்புமிக்கவர்களே, இந்த அன்னையினுடைய இந்த விழாவில், இந்த நினைவு நாளில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அன்னையினுடைய மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து அந்த அன்னை நம்முடைய குடும்பத்திற்கு தாயாகவும் தலைவியாகவும் வழித்துணையாகவும் இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவிடத்தில் நம்மை பத்திரமாக கொண்டு செல்ல வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம இந்த புனித பனிமய மாதாவினுடைய பரிந்துரையால் மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு மத்தேயு நற்செய்தியில் 14வது அதிகாரத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானுடைய இறப்பிற்கு பிறகு சற்று மனம் தளர்ச்சி அடைந்தவராய் தனியாக ஜெபிக்க செல்லுகிறார். இருந்தாலும் மக்கள் கூட்டம் அவரை விடவில்லை.
அவரை பின்தொடர்ந்து செல்லவே அவர்கள் மீது பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு அவர்கள் நோயை குணப்படுத்தினார். அதற்கு பிறகு மாலையான உடனேயே அவர்கள் களைப்புற்று இருந்ததை கண்ட நமது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு உண்ண ஏதாவது கொடுக்க முடியுமா என்று திருத்தூதர்களிடத்தில் கேட்கிறார்கள். திருத்தூதர்கள் எங்களிடம் ஒன்றும் இல்லை, ஆகவே இவர்களை அனுப்பிவிடலாமா என்று கேட்கிற நேரத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை அனுப்ப வேண்டாம், அவர்களுக்கு உண்ண ஏதாவது கொடுங்கள் அப்படி என்று சொல்லவே திருத்தூதர்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் இருந்ததாகவும் தங்களால் இயன்ற அந்த ஒரு சின்ன காணிக்கையை அவர்கள் இயேசுவிடத்தில் கொடுத்ததாகவும் இயேசு மனிதர்கள் கொடுத்த அந்த சிறிய காணிக்கையை எடுத்து ஆசீர்வதித்து பிறகு மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். மக்கள் வயிறார உண்டார்கள். உண்ட பின் மீதி இருந்தது என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த செய்தி நமக்கு ஒரு அழகான பாடத்தை சொல்லி தருகிறது. கேரளாவில் இந்த நிலச்சரிவின் காரணமாக மற்றும் மழையின் காரணமாக மக்கள் பலர் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். அதே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான தன்னார்வ தொண்டர்கள், இராணுவ வீரர்கள் மற்றும் மருத்துவர்கள், மீன்பிடி தொழிலாளர்கள் எல்லாருமே இந்த மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களால் இயன்ற வரையில். இதில் சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன். அரசுகள் மீட்பு பணிக்காக அல்லது நிவாரணத்திற்காக காசு கொடுக்க கணக்கு பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஒரு நேரத்தில், காரணம் இதனை சொல்லித்தான் ஆக வேண்டும், பிறப்பு முதல் இறப்பு வரை இன்றைக்கு இந்திய மக்களிடத்தில் வரி வசூலிக்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் வரி 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 என்று வாங்குகிற அரசுகள் மக்கள் துன்பப்படுகிற நேரத்தில் அதை திருப்பி கொடுப்பதற்கு தயங்கி கொண்டு இருக்கிற இந்த ஒரு காலத்தில் தான் ஒரு பள்ளி சிறுமி தன்னுடைய இன்பச் சுற்றுலாவுக்காக சேர்த்து வைத்திருந்த 1500 ரூபாயை வெள்ள நிவாரணத்திற்காக கொடுத்து மகிழ்ந்ததை ஒரு செய்தியில் நேற்று நான் வாசித்தேன். அன்புமிக்கவர்களே, 1000 கோடிகள் கொட்டி கொடுப்பவர்கள் இருக்கலாம், ஆனால் தன்னிடம் இருந்த இந்த 1500 ரூபாய் தன்னுடைய பள்ளியினுடைய இன்பச் சுற்றுலாவுக்காக வைத்திருந்த அந்த பணத்தை எடுத்து கொடுத்த அந்த சிறுமிக்கு பாராட்டுகள் குவிகின்றன. காரணம், இழப்பு மிகப்பெரியது, ஆனால் தன்னால் இயன்றதை கொடுப்பேன் அப்படின்று தன்னிடமிருந்த அனைத்தையுமே கொடுத்த அந்த குழந்தையினுடைய மனம் நமக்கும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார். துன்பத்தில் இருக்கிற இந்த உலகத்திற்கு, வேதனையில் இருக்கிற இந்த உலகத்திற்கு, உடைந்து போய் இருக்கிற இந்த உலகத்திற்கு மனிதநேயம், மனிதாபிமானம் தேவை. அதே நேரத்தில் கடவுள் ஒரே ஒரு வார்த்தையால் அனைத்தையும் மாற்றக்கூடியவர். ஆனால் மனிதர்களுடைய சிறு பங்கையும், மனிதர்களுடைய சிறு அர்ப்பணிப்பையும், மனிதர்களுடைய சிறு காணிக்கையையும் நிச்சயமாக கடவுள் உன்னதமாக மாற்றுவார் என்பதற்கான சான்று தான் இந்த சிறுமியினுடைய ஒரு செயல். ஆகவே அன்புமிக்கவர்களே, ஒரே வார்த்தையால் கடலையும் கடிந்து கொண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தையால் 5000 பேருக்கு உணவு கொடுத்திருக்கலாம். ஆனாலும் மனிதர்களுடைய அந்த எளிய காணிக்கையை ஏற்று இன்றைக்கு அந்த அப்பத்தையும் மீனையும் பலுகி பெருகச் செய்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் நாம் ஒவ்வொருவரும் தாராள உள்ளத்தோடு நம்மால் இயன்றதை பிறருக்கு கொடுத்து உதவ, இறைவனுடைய படைப்பு பணியில் நம்மையும் இணைத்து கொள்ள, இறைவனுடைய மீட்பு பணியில் நம்முடைய பங்களிப்பையும் தர இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். நம்மால் இயன்றதை நம்மோடு வாழ்கிற இந்த மனித குலத்திற்கு செய்திட இன்றே முடிவெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.